ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. நாளொரு பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் முதல் ஸ்லோகத்தில் பகவான் உனக்கு ரொம்ப மிக உயர்ந்ததான ஒரு அறிவை பற்றி சொல்ல போகிறேன். இந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நினச்சி கடைப்பிடிச்சு தான் எவ்வளவோ முனிவர்கள் இந்த சம்சார மண்டலத்தெல்லாம் தாண்டி ஆத்ம பிராப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போது அது எதை பற்றி சொல்ல போகிறேன், அதனால் என்ன நடக்கும் அப்படின்றத 2வது ஸ்லோகத்தில் விளக்குறார் பகவான். இதம் ஞானமுபாஸ்ரித்ய மம சாதர்ம்யமாகதாஹ சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி ச. இதம் ஞானம், இப்போ சொல்ல போகிற இந்த ஞானத்தை உபாஸ்ரித்ய அதை அடைஞ்சு இல்லைன்னா கடைப்பிடிச்சு பற்றி கொண்டு அப்படின்னு 2 அர்த்தம் வருது. இதம் ஞானம், அதனால் இப்போ சொல்ல போகிற இந்த ஞானத்தை அடைஞ்சு இல்லைன்னா பற்றி கொண்டு மம என்னோட சாதர்மியமாகத்தாக சமமான நிலையை அடைஞ்சவங்க அவங்க அடையிறாங்கன்றது மட்டும் இல்லை, சர்கஹ அப்பி ந உபஜாயந்தே சிருஷ்டிக்கு கூட அவங்க உட்படுறதில்ல, விஷயமாகறதில்ல. பிரளயேன வியதந்திச்ச பிரளயத்துக்கும் அவங்க விஷயமாகிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இந்த ஞானத்தை அவங்க அடைஞ்சு கடைப்பிடிச்சு அடைஞ்சிட்டா பகவானுக்கு சமமான நிலையை அவங்க அடையிறாங்கன்றது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கும் அவங்க உட்படுறதில்ல, பிரளயத்துக்கும் விஷயமாகிறது இல்லை. அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படின்ற அவங்க சுழற்சிக்குள்ளே போக தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போ எப்போ பிறப்பு இறப்புன்ற சுழற்சிக்குள்ளே அவங்க போக தேவையில்லைன்னா அப்போது அவங்க மோக்ஷம் அப்படின்ற அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க, முக்தின்ற நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அர்த்தம். இப்போது இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இந்த ஸ்லோகம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விசிஷ்டாத்வைத்த அந்த சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அர்த்தத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பகவானுக்கு சமமான நிலைனா நம்மளும் பகவானை ஆயிடுவோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அதனால தான் பரமாத்மா ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பரமாத்மா அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதனால் நாமளும் இந்த ஞானத்தெல்லாம் நம்ம பற்றி கொண்டு கடைப்பிடிச்சு அடைஞ்சிட்டாலாம் பகவானாக ஆயிட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் பரமாத்மா ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏகம் சத், பரமாத்மா அவர் ஒருத்தர் மட்டும்தான். சமமான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தால் அதுக்கப்புறம் பசி இருக்காது, தாகம் இருக்காது, மூப்பு இருக்காது, பிறப்பு இருக்காது, இறப்பு இருக்காதுன்னு இது போல் பல விஷயங்கள்னால நம்ம அந்த ஒரு சமமான நிலையை போல் அடையலாமே தவிர நம்ம பகவானாகவே ஆயிட முடியாது. அது கண்டிப்பாகாது. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது சொல்ல போகிற அந்த ஞானத்தை கடைப்பிடிச்சி அதை அடைஞ்சிட்டா பகவானுடைய சமமான நிலையை அடையிறது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சிக்கும் விஷயமாக தேவையில்லை அப்படின்றது தான் பகவான் இந்த 14வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.